இது வந்து நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன். ஒரு சாதியினுடைய பெயரை சொல்லி ரொம்ப இழிவாக பேசி, இப்படிப்பட்ட உன்னுடைய மகனுக்கு என்னோட மகள் வந்து ஒத்து வருமா? உன்னோட பையன வந்து அடக்கி வச்சுரு அப்படின்னு 2 முறை வீட்டிலேயே வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி 29ஆம் தேதி திவ்யதர்ஷினியினுடைய அப்பா பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஒரு 4 பேரை அவருடைய உறவினர்களை அழைத்து வந்து இந்த பார்த்திபனை தாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். தாக்கப்பட்ட பார்த்திபன் அன்றைய தினம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்திருக்கிறார். அதாவது அப்படி அந்த புகாரில் வந்து நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், என்னை இவர்களெல்லாம் தாக்க வருகிறார்கள், எனவே SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பார்த்திபன் வைத்திருக்கின்றான். இரவு அவர்களுடைய புகாரை வாங்க மறுத்து அல்லது FIR போட மறுத்த காவல்துறை நடு இரவு, அதாவது 1:30 மணிக்கு மேல் பார்த்திபனுடைய அப்பாவை வந்து எழுப்பி இருக்குது காவல்துறை ஃபோன் மூலமாக. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான், அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும், வந்து எங்களுக்கு அடையாளம் காமிங்கன்னு சொல்லிட்டு அதிகாலை 1:45 மணிக்கு காவல்துறை பார்த்திபனுடைய அப்பாவை எழுப்பியிருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், பகலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ் வந்து ராத்திரி வான்னு சொல்கிற போலீஸு ராத்திரி 10 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து விடிய காலம் 1:45க்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீ வந்து குற்றவாளியை அடையாளம் காட்டு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மர்மம் இருப்பதை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியான நேரத்தில் தான் அதிகாலையில் பார்த்திபனும் திவ்யதர்ஷினியும் அதே ஊரில் அதே கிராமத்தில் ஒரு சின்ன ஓலை குடிசை, பிஞ்சு போன ஓலை குடிசை இருக்கிற ஒரு பகுதியில் 2 பேரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போன்ற ஒரு சூழல் நிலவியதை தமிழகமே பார்த்தது. இருவரும் வந்து தூக்கில் தொங்கின மாதிரியான ஒரு காட்சி. அநேகமாக அதை பார்க்கும்போது ஏதோ சினிமாவில் பார்க்குற ஏற்பாடு செய்து வைக்கப்பட்ட ஒரு சினிமா காட்சி போல அந்த காட்சி இருந்தது. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. தமிழகமே பார்த்தது, கொதித்தது. இப்படி 2 பிள்ளைகள், அதாவது ஒரு 17 வயது திவ்யதர்ஷினி, 19 வயசு பார்த்திபன், இவங்க 2 பேரும் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை பல்வேறு கனவுகளோடு தீர்மானித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் இப்படி உயிரற்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலைமையை பார்த்து தமிழகமே கொந்தளித்தது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உடனடியாக களத்திற்கு சென்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை, எனவே வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை அங்கு நடத்தினோம். ஆனால் இந்த போராட்டம் மிக நீண்ட போராட்டமாக, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேர போராட்டமாக நீடித்தது. கடைசியில் வந்து இரு குடும்பத்தாரும், அதாவது அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து பையனுடைய குடும்பத்தார் நேற்று காலை கையெழுத்து போட்டு போஸ்ட்மார்ட்டம் வந்து முடிஞ்சிருக்குது. இந்த கொடூரமான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம்.